Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா இ-சேவை மையம் ஐடி வாங்குனதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும், என்னென்ன விஷயங்களை நீங்க வந்து ஃபாலோ பண்ணனும்னா இ-சேவை மையம் ஐடி வந்து பிளாக் பண்ணாம வச்சிருப்பாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஏனா இ-சேவை மையம் ஐடி வாங்குறது வந்து பார்த்தீனா ஒரு சின்ன விஷயம் வந்து கிடையாது. எல்லாரும் வந்து ஆன்லைன்ல சிட்டி சைடுல இருக்கக்கூடியவங்க 6000 ரூபாயும் கிராமத்து சைடுல இருக்கக்கூடியவங்க 3000 ரூபாயும் கட்டி ஆன்லைன்ல ஐடி வாங்கி வச்சிருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து அது எப்படி வந்து யூஸ் பண்ணனே தெரியாம வந்து பார்த்தீனா டவுட்ஸ் வந்து கேட்டிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீனா நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட் எல்லாமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணா மட்டும் தான் உங்களுடைய இ-சேவை மையம் ஐடியை நீங்க வந்து கண்டினியூ பண்ண முடியும். மக்களுக்கு வந்து பார்த்தீனா இங்க சேவை வந்து பண்ண முடியும். சரிங்களா? என்னென்ன விஷயத்தை நீங்க வந்து ஃபாலோ பண்ணனும், எப்படி வந்து ஐடி வந்து ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இ-சேவை மையம் வச்சிருக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி புதுசா வந்து பார்த்தீனா இ-சேவை மையம் ப்ரௌசிங் சென்டர் நெட் சென்டர்லாம் வந்து பார்த்தீனா ஓபன் பண்றதுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க நம்ம சேனல் வந்து பார்த்தீனா சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய பிசினஸ் ஐடியாஸ் எல்லாமே நம்ம சேனல் வந்து பார்த்தீனா உங்களுக்கு எவ்ரிடே வந்து பார்த்தீனா வந்துட்டு இருக்கும். நீங்க ஈஸியா மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சின்ன ரிக்வெஸ்ட், இப்போதான் நம்ம சேனலை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். நீங்க ஈஸியா மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து பார்த்தீனா இ-சேவை அப்படிங்கிறது வந்து பார்த்தீனா மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே வந்து இ-சேவை மையத்தை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பிரைவேட்ல வந்து இ-சேவை மையம் அப்படிங்கறது வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஐடி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய எல்லா ஐடியுமே வந்து தனியார் துறை இ-சேவை மையமா தான் வந்து பார்த்தீனா போயிட்டு இருக்குது. இந்த இ-சேவை மையத்துக்கு நிறைய பேர் வந்து நம்ம அவேர்னஸ் கேட்டுக்கிட்டு நிறைய பேர் ஆன்லைன்லயே வந்து பார்த்தீனா அப்ளை பண்ணி ஐடி வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இது வந்து ரெண்டாவது டைம், அதாவது வந்து பார்த்தீனா ரெண்டாவது டைம்க்கான ஐடி வந்து பார்த்தீனா இன்னைக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படிங்கறது வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு வந்து உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படிங்கறது வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீனா தேர்ட் ரவுண்டா இ-சேவை மையம் அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீனா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த மந்த் ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் கொடுத்திருக்காங்க. மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்க வந்து ஒரு ப்ரௌசிங் சென்டர் வச்சிருக்கீங்க, நெட் சென்டர் வச்சிருக்கீங்க, மொபைல் ஷாப் வச்சிருக்கீங்க, நான் வந்து இ-சேவை ஆபரேட்டர் ஐடி வாங்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க டைரக்டா வந்து பார்த்தீனா ஆன்லைன்லயே வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்ளை பண்ணனும் அப்படிங்கறத ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து ஒரு வீடியோ வந்து போட்டுருக்கேன். சரிங்களா? அத பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. வேற என்ன டவுட் இருந்தாலும் இ-சேவை மையம் சிஎஸ்சி பத்தின உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படினா மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து கேளுங்க. அப்படி இல்லனா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ வந்து போகலாம். ஆக்சுவலா வந்து பார்த்தீனா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து வந்திருக்கும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட்ங்கிறது வந்து பார்த்தீனா உங்களுக்கு வந்து ஒரு டிஃபால்ட்டா தான் கொடுத்திருப்பாங்க, டெம்பரரியா கொடுத்திருப்பாங்க. பாஸ்வேர்ட் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணனும். அதுக்கு உங்களுடைய யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் இந்த இடத்துல போட்டுட்டு கேப்சா வந்து வெரிஃபை பண்ணி லாகின் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீனா அப்படி லாகின் பண்ணாலும் லாகின் வந்து ஆகாது. மோஸ்ட்லி குரோம் ப்ரௌசர் வந்து பார்த்தீனா ட்ரை பண்ணுங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீனா அந்த இடத்துல வந்து பயனாளர் உள்நுழைவு அதுக்குள்ள வந்து போவீங்க. அது வந்து போக கூடாது. அது வந்து சிட்டிசன் போர்ட்டல், அதாவது சாதாரண ஒரு சிட்டிசன் பீப்பிளால வந்து பார்த்தீனா உள்ள போறது. பட் பிரான்சைஸ் ஐடி வச்சிருக்கக்கூடியவங்க எல்லாரும் வந்து பார்த்தீனா துறை உள்நுழைவு அதுக்குள்ள போய் தான் நீங்க உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணனும். சரிங்களா? இப்போ வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீனா பாஸ்வேர்ட் எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. ரொம்ப ஒன்றும் கிடையாது. யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ண உடனே வந்து பார்த்தீனா பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஏரியாவுக்கு போகும். அந்த இடத்துல உங்களுடைய ஓல்டு பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஓல்டு பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய மெசேஜ் வந்துருந்துச்சு இல்லையா, அந்த மெசேஜில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டு அப்படியே பார்த்து அந்த இடத்துல டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நியூ பாஸ்வேர்டு வந்து ஒரு 8 கேரக்டரில் இருக்கிற மாதிரி பாருங்கள். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலில் இருக்கணும், மற்ற லெட்டர் எல்லாமே வந்து ஸ்மாலில் இருக்கணும். ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஒரு நம்பர் இது இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதாவது உங்களுடைய செக்யூரிட்டி பர்பஸ்க்காக உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களை அறியாமல் வேறு யாரும் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது வந்து கேட்பாங்க. செக்யூரிட்டி கொஸ்டின் ஏதாச்சும் ஒன்று என்ன சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கான ஆன்சர் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கனாலே யூசர் நேம் பாஸ்வேர்டு அது ஹஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துடும். சரிங்களா? அப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய யூசர் நேம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேமையும் நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணப்பட்ட பாஸ்வேர்டையும் போட்டு இந்த இடத்துல லாகின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆகாது. ஏன்னா இதே வெப்சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பீரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் வந்து வரும். இந்த எரரை நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து வெளியில் போயிருங்க. ஒன்று வெளியில் போயிட்டு உள்ளே வாங்க, அப்படி இல்லைன்னா வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். சரிங்களா? ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு உள்ளே வந்து என்ட்ரி ஆயிரும். ஃப்ரெஷ்ஷாக உங்களுடைய யூசர் நேம் புதுசாக கிரியேட் பண்ணப்பட்ட பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதை கண்டிப்பாக கவனமாக வந்து படிங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். அதாவது போன மாதம் 24ஆம் தேதி இல்லை அதுக்கு மேலே நீங்கள் ஆப்ரேட்டர் இ-சேவை மையம் ஆப்ரேட்டர் ஐடி நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 3D ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷாப்பில் வந்து ஒட்ட சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வீடியோ லிங்க்னு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம்.
அதுக்கப்புறம் வந்து போர்டு வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. சிக்னேச்சர் போர்டுன்னு சொல்லிட்டு ஒன்று, சிங் போர்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த போர்டை வந்து ஓனர் பேர் என்ன, ஓனருடைய மொபைல் நம்பரு, ஷாப்போடைய அட்ரஸு, சேவையோடைய குறியீடு எண் எல்லாமே வந்து அந்த சிக்னேச்சர் போர்டில் நீங்கள் வந்து ஒட்டி நீங்கள் வந்து உங்கள் கடைக்கு முன்னாடி ஒரு ஃப்ளெக்ஸ் வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. தேர்டாக வந்து பயோமெட்ரிக், அதாவது மந்த்ரா டிவைஸ் பயோமெட்ரிக், ஆர்டி பயோமெட்ரிக்கை நீங்கள் வந்து வாங்கி அதுக்கான கைரேகை வச்சு நீங்கள் வந்து லாகின் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த 3 விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணலை அப்படின்னா உங்களுக்கான சேவை மைய ஐடி வந்து நாங்கள் முடக்கப்படும், அதாவது நிராகரிக்கப்படும், பிளாக் பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த இடத்துல உங்களுடைய பேர், உங்கள் சென்டர் நேம், உங்கள் கோடு எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரும்போது எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க. சர்டிஃபிகேட் போடுறதுக்கான டாஸ்க் போர்டு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வாலெட்டில் வந்து அமௌண்ட் வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணாதீங்க. சரிங்களா, அவங்க சொல்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. பட் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் வந்து மேனுவலாக வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட பேங்க் டீடைல்ஸை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் நெட் சென்டரில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரு, உங்கள் நெட் சென்டரில் இருக்கக்கூடிய பிரிண்டரு, பயோமெட்ரிக்கு, உங்கள் நெட் சென்டருடைய இன்டோர் ஃபோட்டோ, அவுடோர் ஃபோட்டோ, கம்ப்யூட்டர் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ எடுத்து அவங்க கேட்கக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒன்று பிடிஎஃபாவோ இல்லை இமேஜாவோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எந்த இடத்துல பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து பர்சனல் டீடைல்ஸில் வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுங்க. எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கீழே வரும்போது இந்த இடத்துல பயோமெட்ரிக் டிவைஸ் வந்து கேட்பாங்க. பயோமெட்ரிக் வந்து மந்த்ரா தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. சரிங்களா, அப்படிங்கிறனால மந்த்ரா டிவைஸில் நீங்கள் வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா இது கோஜன் கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். இல்லை டிஜிட்டல் ஸ்கேனர் இருக்குது வச்சுருந்தீங்கன்னா அதை கூட கொடுத்துக்கலாம். அதர் வச்சுருந்தீங்கன்னா அதர் கொடுத்து இந்த இடத்துல வந்து அதோடைய மாடல் நம்பர் கொடுத்து சீரியல் நம்பர் கொடுத்து இந்த இடத்துல சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சென்டர் டீடைல்ஸ் வந்து கேட்குறாங்க. சென்டர் டீடைல்ஸில் வந்து உங்களுடைய பேர் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. உங்கள் சென்டர் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கான ஐபி அட்ரஸ் எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து கம்பல்சரி கிடையாது. எந்த இடத்துல ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்கோ அது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்ஃபர்மேஷன் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, நேம் போர்டு, ஸ்கேனரு, கம்ப்யூட்டரு, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் மானிட்டர்னு சொல்லுவோம். சில நெட் சென்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஆப்ரேட்டர் ஒரு சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. வரக்கூடிய மக்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து கரெக்ஷன் பார்க்கறதுக்கு அவங்க சைட்லேருந்து ஒரு மானிட்டர் வந்து வச்சுருப்பாங்க. அப்படிங்கிறனால அது ரெண்டுமே நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா கொடுங்க, இல்லைனா ஒன்று மட்டும் கொடுங்க. உங்களோட பிரிண்டரை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். உங்களுடைய சென்டர் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இன்டோரியர் ஃபோட்டோ வந்து எடுக்கணும். அதே மாதிரி அவுடோர் ஏரியாவே நீங்கள் வந்து எடுக்கணும். உங்களுடைய பயோமெட்ரிக் டிவைஸையுமே இந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி இந்த இடத்துல அப்லோட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா தான் அப்லோட் ஆகும். சரிங்களா, அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வாலெட்டில் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, பேங்க் அக்கௌண்ட்டு உங்களுடைய லொக்கேஷன் எந்த இடத்துல சென்டர் வந்து அமைஞ்சிருக்கோ அந்த லொக்கேஷன்லுமே இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த இடத்துல அலோவ் கொடுத்து நீங்கள் ஓகே கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து எனபிள் ஆகிக்கும். சரிங்களா, சென்டர் வந்து கிளிக் ஆயிரும். அதை பேஸ் பண்ணி மக்கள் வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணாலும் உங்கள் சென்டர் வந்து அந்த இடத்துல காமிச்சிரும். இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு சேவை அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி மக்களும் வர ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா, இப்போது ஃபைனலாக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த பிடிஎஃப் இது வந்து இமேஜாக கொடுத்துருப்பாங்க. இந்த இமேஜை வந்து நீங்கள் பேனர் வந்து முதல்ல டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி ஃபோட்டோஷாப்பு அப்படி இல்லைனா மொபைல்லேயே நல்ல ஒரு எடிட் பண்ணக்கூடிய ஆப்பை ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் வந்து இந்த இடத்துல ஓனருடைய பேர் என்ன, அந்த பேரை வந்து இந்த இடத்துல தமிழில் கொடுங்க. அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுங்க. கடையோடைய முகவரி, கடைக்கு அதாவது நம்பர் வச்சுருந்தாங்கன்னா நம்பர் கொடுங்க. அப்படி இல்லைனா வந்து தெரு பேர் வந்து கொடுத்து அவங்க என்ன பஞ்சாயத்து, என்ன வில்லேஜ், எந்த டிஸ்ட்ரிக்ட் வித் பின்கோடோட இந்த இடத்துல முகவரியை நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கணும். சரிங்களா, கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சேவை மைய எண் சொல்லிட்டு ஒரு எண் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சென்டர் கோடுன்னு சொல்லிட்டு உங்களுடைய செட்டிங்ஸில் ப்ரொஃபைல் பேஜில் பார்த்தீங்கனாலே சேவை மைய எண் சொல்லிட்டு சென்டர் கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த சென்டர் கோடை இந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் வந்து எழுதணும். சரிங்களா, பார்த்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி இந்த பிடிஎஃப் வந்து இந்த இமேஜ் வந்து அப்படியே நீங்கள் வந்து சேவ் பண்ணி உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளெக்ஸு கடையில் போய்ட்டு நீங்கள் வந்து ஃப்ளெக்ஸை அடித்து எடுத்துருங்க. சரிங்களா, எடுத்து வெளியில் கொண்டு வந்துருங்க. எடுத்து ஒரு பெர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு கம்பியை ஒன்று வாங்கி அதில் ஒட்டி நீங்கள் வந்து உங்கள் கடைக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில கடைகள் நம்மளுக்கு வந்து ஃபோட்டோ வந்து நம்ம சப்ஸ்கிரைப்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதே மாதிரி உங்கள் சென்டர்லேயுமே நீங்கள் வந்து ஃப்ளெக்ஸ் அடித்து பேனர் வந்து ஒட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பெர்மனெண்ட்டாக ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து ஒட்டினா தான் கரெக்டாக இருக்கும். காற்றுக்கு வந்து பிச்சுட்டு போகாமல் நல்லா கரெக்டாக வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சேவை மையம் அப்படிங்கிற இந்த ஐடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு, அதாவது சிட்டி சைடில் இருக்கக்கூடியவங்களுக்கு 6000 ரூபாயும் கிராமத்து சைடில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து 3000 ரூபாயும் வந்து சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நெட் சென்டர், ப்ரூயிங் சென்டர் வச்சுருக்கோங்க மட்டும்தான் கிடையாது. நீங்கள் வந்து மளிகை கடை வச்சுருக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு செப்பல் கடை வச்சுருக்கக்கூடியவங்க முதற்கொண்டு சேவை மைய ஐடி வாங்கி வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களோட பிஸ்னஸ் வந்து செப்பல் வாங்க வரவங்க சேவை மைய சர்டிஃபிகேட் வாங்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன் வந்து கவர்மெண்ட் வந்து இவ்வளோ சேவை மையத்தோட நிலைமை வந்து ரொம்ப மாறிடுச்சு?
முன்ன மாதிரி வந்து கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப நாளாகவே வந்து இது ரிலேட்டடாக பிஸ்னஸில் வந்து இருக்கிறோம் சரிங்களா. இது வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் கீழே இறங்கி போயிட்டுருக்கு. இது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக வந்து போயிட்டுருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து ஏற்கனவே சென்டர் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. உங்களுக்கு இ-சேவை மையம் ஆப்ரேட்டர் ஐடி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான லாஸ்ட் டேட் வந்து இந்த மந்த் எண்டு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இ-சேவை அதாவது வந்து ஆன்லைன் சர்வீஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு குரூப் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஆன்லைன் சர்வீஸ் டிஸ்கஷன் குரூப். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை வந்து கஸ்டமர்கிட்ட இருக்கக்கூடிய டவுட்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த இடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி அதாவது ஆன்லைன் சர்வீஸ் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எல்லா பீப்புளுமே இதில் வந்து இருக்கிறாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கக்கூடியவங்களும் இதில் வந்து ஒன்று சேர்ந்து இருக்காங்க. அவங்கவுங்களுக்கு உண்டான நாலேஜை நீங்கள் இந்த இடத்துல வந்து எடுத்துக்கலாம். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் வந்து டவுட்ஸை கேட்டு நீங்கள் கிளியரும் வந்து பண்ணிக்க முடியும். மற்றபடி வந்து இந்த ப்ரௌசிங் சென்டர் நெட் சென்டர் வச்சுருக்கவங்களுக்கு கூடுதலாக வருமானம் பார்க்குறதுக்கு உண்டான ஒரு சில இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த குரூப்பில் நாங்கள் வந்து ரெகுலராக பேசிகிட்டு இருப்போம், அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தயவுசெய்து இ-சேவை மையம் வச்சுருக்கவங்க, இந்த நெட் சென்டர் ப்ரௌசிங் சென்டர் வச்சுருக்கவங்க மட்டும் அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். மற்றவங்க யாரும் வந்து ஜாயின் பண்ண வேண்டாம் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு அப்டேட்டில் சந்திப்போம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.